இப்ப இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு படம் அப்படின்னு நம்ம எல் டூ எம்புரான சொல்லலாம். லூசிஃபர் 2 இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. ஆக்சுவலா இந்த படம் ஓவர்சீஸ்ல ப்ரீ சேல் ஓப்பன் ஆகி அதான் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி முடிச்சிருக்கு. அது எந்தெந்த கண்ட்ரில எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது இல்லாம பெருசு, ஸ்வீட் ஆர்ட், டிராகன் இந்த படங்கள்லாம் எப்படி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் சாவா ஒரு பக்கம் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரியே தெலுங்குல கோட் ஸ்டேட் வர்சஸ் ஏன் நோபடி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் அடிச்சு தம்சம் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 5 நாள்ல சரியான பிளாக் பஸ்டர் படமா வச்சிருக்கு. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணாம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் ஒன்னே ஒன்று தான், வீடியோவுக்கு லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப். ஸோ பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். நிறைய பேர் ஆசை 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 ஆசைன்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. மேபி சுவலட்சுமி கையில் அந்த தாஜ்மஹாலை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ஆசை அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட வந்திருக்கும். ஆனால் அது ஆசை கிடையாது. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, லவ் டுடே தான். இப்ப பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்த லவ் டுடே கிடையாது. 1997 நம்ம விஜய் சுவலட்சுமி நடிச்ச லவ் டுடே. அந்த படத்துல விஜய் ஓடி ஓடி உசுரை கொடுத்து லவ் பண்ணாரு. அப்பெல்லாம் ஏத்துக்காம விஜயோட அப்பா ரகுவரன் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அப்பதான் மனசே வரும், இந்த மாதிரி லவ் பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் அந்த தாஜ்மஹாலை எடுத்து வச்சு பார்த்து உப்புன்னு ஊதுவாங்க. ஸோ அதுதான் ஃப்ரேமாக வச்சிருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வேர்ல்டு மணி கிங், சக்தி எடிட்ஸ், திரு கேமிங் சேனல், கார்த்திக், அப்புறம் SP4716 அப்படிங்கிற அவர் பேர் தெரில. ஸோ இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன படம், என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தொடர்ந்து சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. சாவா திரைப்படம் நேற்று 33வது நாள் கூட ஒரு சரியான வசூல் எடுத்திருக்கு. இந்தியாவில் 2,77,00,000, வேர்ல்டு வைடு 3,17,00,000. டோட்டலா 675,33,00,000 இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 765,14,00,000 இந்த படம் வசூல் பண்ணிட்டு 33 நாள்ல ஆல்ரெடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராபஸ்டர், மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. டிப்ளமெண்ட் அப்படிங்கிற படம் டேப் 5 இந்தியாவில் 1,77,00,000, வேர்ல்டு வைடு 2 கோடி. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 19,44,00,000, வேர்ல்டு வைடு 23,35,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 5 நாளில். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரேட்டிங் வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு படம் வந்திருக்கு. ஆனால் இந்த படம் வசூல் மட்டும் பெருசாக பூம் ஆகலை. மேபி இனிமேல் வரப்போகிற நாட்களில் ஏதாவது ஒரு பிக்கப் இருந்து ஏதாவது ஒரு பெரிய மேஜிக் நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இப்போ எடுத்துகிட்டு இருக்க கலெக்ஷன் சுத்தமாக பத்தாது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு 50 கோடியாவது வசூல் பண்ணணும், அப்போ தான் ஒரு வெற்றி படமாக அமையும். அப்புறம் ஆல் தி பெஸ்ட் பாண்டியா அப்படிங்கிற ஒரு குஜராத்தி திரைப்படம் டே 5 இந்தியாவில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் 3,86,00,000, வேர்ல்டு வைடு 4,05,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் நேற்று நம்ம பார்த்தோம். இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படம். அதாவது நேற்று 100% ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துருச்சு. தில்ருபா அப்படிங்கிற படம் தெலுங்கு படம். ஆக்சுவலாக இது ஒரு மரண தோல்வி படமாக அமைஞ்சிருக்கு. நேற்று 5வது நாள் ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஆந்திரா தெலுங்கானால 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 லட்சம். டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால 2,97,00,000, வேர்ல்டு வைடு 3,98,00,000. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த படம் பிக்கப் ஆகி இன்னும் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணணும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் ஒரு 23 24 கோடி வசூல் பண்ணால் இந்த படத்தை ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் இதுவரையுமே 4 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் 20 கோடி எங்கேருந்து இருக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பிடிச்சி விட்டாங்க. அப்புறம் கோட் ஸ்டேட் வர்சஸ் நோபடி அப்படிங்கிற இந்த படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 2,85,00,000, வேர்ல்டு வைடு 3,68,00,000. டோட்டலாக இந்த படம் 23,06,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 31,59,00,000. சில படங்கள் தாங்க கிரிட்டிக்கலி அக்ளைமாவும் இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் பெரிய நம்பராக இருக்கும். அதாவது சில படம் வெற்றி படமாகவும் இருக்கும், கிரிட்டிக்கலி அக்ளைமாக இருக்கும். அந்த வெற்றி எப்படி இருக்கும்னா சில கோடிகள் மட்டும், அதாவது இப்போ ஒரு 7 கோடி 8 கோடி வசூல் பண்ணிருக்கோம், அந்த படம் அவ்வளோ எடுத்தாலே வெற்றி படமாக தான் இருக்கும். ஆனால் சில படங்கள் மட்டும் தான் கலெக்ஷன் வேற லெவல்ல பூம் ஆகி வரும். 5 நாள்ல இந்த படம் பாருங்க 30 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 175% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. பெரிய விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு தெலுங்குல இப்படிப்பட்ட ஒரு படம் ஹிட் ஆகும். அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி டே 26 கேரளால 19 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம்.
டோட்டலாக 32 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 52 லட்சம். இந்த படம் இந்த வருஷத்தோட மலையாள திரைப்படங்களிலே ஒரு முக்கியமான வெற்றி திரைப்படம். இப்போ ரெக்காச்சித்திரம் ஒரு சம்பவமும் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். அப்புறம் மர்மர் திரைப்படத்தோட டேட் 12 நேற்று ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருக்கு கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 6 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 லட்சம். 5,97,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 6,32 லட்சம். இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு 12 நாளில். ஸோ இனிமே எப்படி வசூல் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற படம் டே 5 தமிழ்நாட்டில் 19 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 லட்சம். டோட்டலாக 1,86 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,98 லட்சம். இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது பத்தவே பத்தாதுங்க. பிரியோராஜ் அவர்களோட ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் வெற்றி படமா அமையணும் அப்படின்னா இது சுத்தமா பத்தாது. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு 50+ லேக்ஸ் தேவைப்படுது. அதாவது 50 லட்சத்துக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணாதான் இந்த படம் அதை வெற்றிங்கிற ஒரு இதையாவது நோக்கி போகும். இப்ப வெற்றி பக்கத்துலலாம் இல்ல, ரொம்ப தூரமா இருக்கு. அப்புறம் பெருசு திரைப்படம் டே 5 தமிழ்நாட்டில் 16 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். முதல் 3 நாள் பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அதான் நல்ல கலெக்ஷன் நம்ம சொல்ற அளவுக்கு எடுத்தது. ஆனா அடுத்த 2 நாளும் சுத்தமா இல்ல. 2,72 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 2,89 லட்சம். 5 கோடி பட்ஜெட். எதுவுமே இன்னும் வசூல் வர வேண்டியது இருக்கு. பார்ப்போம் இந்த 2 படமும் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைதா தோல்வி படமா அமைதான்னு. அப்புறம் டிராகன் 26வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். டோட்டலா 77 கோடி 6 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 147 கோடி 69 லட்சம். இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு 26 நாள்ல 150 கோடியை அந்த வசூலை வந்து தொடுதா இல்லையா அப்படிங்கறத வரப்போற நாட்கள்ல பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கப்புறம் பெரிய படம் அப்படின்னா கண்டிப்பா வீரதீர சூரன் தான். மார்ச் 27 அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் டேட்டா இருக்கு இப்போதைக்கு. அதுவும் இல்லாம கூடவே L2 எம்புரானும் அதே டேட்ல தான் வருது. இந்த 2 படங்கள் தான் இனிமே இப்பத்துல இருந்து ரொம்ப பெரிய படம், பெரிய அளவுல மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா வீரதீர சூரன் கூட ஓவர்சீஸ் கலெக்ஷன் ப்ரீசெல் இருக்கு. அது சில நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லா L2 எம்புரான் மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகல. புக்கிங் ரொம்ப கம்மியான தியேட்டர்ஸ்ல ஓப்பன் ஆனதுல ஒரு $1,400 நான் பார்த்தேன். ஸோ அது இனிமே தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, இனிமே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வரப்போற நாட்கள்ல நான் சொல்றேன். இப்போ L2 எம்புரான் இந்த படத்தோட ப்ரீசேல் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ் யூஎஸ்ஏல $86K 74 லட்சம் வருது. கனடால $116K 1 கோடி கிட்ட வருது. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு பெரிய நம்பர் எடுத்திருக்கு. $213K 1,84 லட்சம். யூகே, அயர்லாந்து ரெண்டுத்துலயும் சேர்த்து இந்த படம் வந்து $111K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆஸ்திரேலியால $83K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 47 லட்சம் கிட்ட வருது. இது இல்லாம மற்ற நாடுகள்ல ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $120K இது வந்து 1,04 லட்சம். டோட்டலா $986.7K. நான் சொல்றேன் இந்த நேரத்துல இது 1 மில்லியனை கடத்த போயிருக்கலாம். 6,34 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல இப்ப கலெக்ட் பண்ணிருக்கு. இது ஒரு பெரிய விஷயம். இதை நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா இதுதான் வந்து இன்னும் 7 நாள் இருக்குல்ல கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. இந்த 7 நாளுக்கு முன்னாடியே இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதையே தாண்டி மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் வந்து பெரிய ஓப்பனிங்கா இருக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது பார்ப்போம். ஓவர்சீஸ்லேயே பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரெல்மான்.